வணக்கம். ஒரு அ கணவன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, மனைவி அடுத்த சில நாட்கள்ல இறந்து போறத நம்ம பார்த்துருக்கோம். ஆ அண்ணன் இறந்து போயிட்டாருன்னு, தம்பி இறந்து போனத கூட நான் பார்த்துருக்கேன். இந்த அன்புக்கு பஞ்சமில்லைல நான் சொல்லியிருக்கேன். அ சரோஜினி அத்தை அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சவங்க. எங்க தெருவுல இருந்தவங்க. ஆ அந்த சரோஜினி அவங்கள அத்தை அத்தைன்னு தான் கூப்பிடுவேன் நானு. அந்த சரோஜினி அத்தை தன்னுடைய அண்ணன் இறந்த 2வது நாள் அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஆச்சரியமாவும், அதிர்ச்சியாவும் இருந்தது. ஒரு அண்ணன் மேல இவ்வளவா பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ஆனால் இங்க காலம் என்னென்ன வித்தையெல்லாம் காமிக்குது, இயற்கை என்னென்ன விஷயமெல்லாம் இணைச்சு போடுது, கடவுள் என்னென்னலாம் கணக்கு போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிறதே கிடையாது. திருநாவுக்கரசர் அப்படிங்கிற தினபூமி பத்திரிகையினுடைய அந்த சீஃப் நியூஸ் எடிட்டர், எக்ஸிக்யூட்டிவ் நியூஸ் எடிட்டர், அவரை பற்றி நான் சொல்கிறேன் இல்லையா. இந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி இறந்து போனப்ப அந்த திருநாவுக்கரசர்கிட்ட நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். சார், என்ன சார் நீங்கள் பிரமாதமாக தலைப்பு வைக்கிறீங்க. இந்த அடுத்த நாள் காலையில் தினத்தந்தியில் என்ன பேனர் நியூஸாக வருதோ, பேனர் நியூஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரில் பேனர் நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் நியூஸ் அப்படின்னு இருக்குது. 4 கால நியூஸ் அப்படின்னு இருக்குது. 3 கால நியூஸ் அப்படின்னு இருக்குது. டபுள் காலம் நியூஸ், சிங்கிள் காலம் நியூஸ் அப்படின்ற எதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். நாளைக்கு இதாயா பேனரு அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு தந்தியில் இதுதான் பேனர் அப்படின்னுவார். பார்த்தா வேற எந்த பத்திரிகையும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் தினத்தந்திக்கு அதான், அந்த தினத்தந்தியில் ஃபர்ஸ்ட் பேனர் நியூஸ் தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் வந்து திருநாவுக்கரசர் சொன்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் சொல்கிற அந்த தலைப்பு படி தான் அந்த தலைப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட திருநாவுக்கரசர்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், சார் உங்களெல்லாம் தினமலரில் கூப்பிட்டா நீங்கள் போனீங்கன்னாக்கா அப்படி உங்களை தாங்குன்னு தாங்குவாங்க சார். அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க சார். உங்களுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது சார். கம்மியான சம்பளத்தில் இங்கே இப்படி வேலை பார்த்துட்டீங்களா சார். தினபூமி மணிமாறன்ட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கீங்களா சார். தினபூமி பத்திரிகையினுடைய ஆசிரியர், பத்திரிகையினுடைய அதிபர், முதலாளி மணிமாறன் சார் அப்படிங்கிறவர். அவர் வந்து லாட்டரி உலகத்தினுடைய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்ட KAS சேகர் அப்படிங்கிறவருடைய சகோதரர். அவர் தான் அதுக்கு தினபூமி ஆரம்பிச்சார். அவர்கிட்ட தான் திருநாவுக்கரசர் செய்தி ஆசிரியராகவும், தலைமை செய்தி ஆசிரியராகவும், பத்திரிகை எடிட்டோரியலை பார்த்துக்கிற பொறுப்புலையுமா இருந்தார். அப்போ நாங்கள்லாம் அடிக்கடி சொல்லுவோம். அப்போ திருநாவுக்கரசர், அப்படியாம்மா? ஆமாம் ஆமாம் சார், தினமலர்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா கொத்திட்டு போயிடுவானுங்க. நல்ல சம்பளம் தருவாங்க சார். அப்படி வசதிகளோட மரியாதையோடு உங்களை நடத்துவாங்க. உங்களுக்குன்னு தனி கேபின்லாம் கூட கொடுப்பாங்க சார் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு, ஏதோ நான் போய் கேபின்லாம் பார்த்த மாதிரி. அதற்கு பிறகு தான் நான் தினமலரில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்படியாம்மா? நல்ல சம்பளம் தருவாங்களாம்மா? ஓ அப்படியா? அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்பாரு. அவர் கேட்குறத பார்த்தாக்கா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நேராக தினமலர் ஆஃபீஸ்க்கு போயிடுற மாதிரி அவர் கேட்பார். டக்குன்னு ஒரு சிகரெட்டை அப்படி பற்ற வச்சுட்டு, ஆனால் ராம்ஜி இதை பாரு அப்படின்னு அப்படி கையை காமிச்சா இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய தழும்பு இருக்கும் அவர் கையில், திருநாவுக்கரசருடைய கையில். அது அதிர்ஷ்டம் பத்திரிகையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் வேலைக்கு சேர்ந்த 4வது மாதத்தில் சைக்கிளில் வந்தப்ப நான் விழுந்து எனக்கு கை உடஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியில் இருக்கேன், கையை அசைக்க முடியல, இவ்வளோ தூரத்துக்கு. அப்போ இவர் தான் 300 ரூபா செலவு பண்ணி இந்த கையை ஒட்ட வச்சு எனக்கு பழைய கையாக மாற்றி கொடுக்கறதுக்கு அந்த தையல் செலவு அதெல்லாமே மணிமாறன் சார் தான் ஏற்றுக்கிட்டேன். அதனால் இந்த உடம்புல இந்த கை எழுதுகிற வரைக்கும் நான் தினபூமியில் தான் இருப்பேன் ராம்ஜி. நான் மணிமாறனுக்கு தான் நான் விசுவாசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து மணிமாறன் சாருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் வரும். உடனே இவர் ஏதாவது எங்கள்கிட்ட புலம்புவார். அதான் சொன்னல சார், தினமலரில் போங்க சார். அப்படியா ராம்ஜி? நல்ல சம்பளம் தருவாங்களா சார்? அப்படியா சொல்கிற சார்? தனி கேபினே தருவாங்க. அப்படியாம்மா? ஓ நல்லா மதிப்பாங்களோ திறமைக்கு? இப்போ எனக்கு எவ்வளோம்மா சம்பளம் தருவாங்க அங்கே? இப்படி எல்லாம் கேட்டுட்டு திரும்ப, ஆனால் ராம்ஜி இதை பாரு,
அப்படின்னு எனக்கிட்ட ஒரு 1000 தடவையாவது தன்னுடைய கையையும் அந்த கையில் இருக்கிற தழும்பையும் அந்த சைக்கிளில் போனப்ப அடிபட்ட விஷயத்தையும் மணிமாறன் சார் காப்பாற்றி கை கொடுத்த விஷயத்தையும் இந்த கை எழுதுகிற வரைக்க நான் மணிமாறனுக்கு தான் நான் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்க எந்த பத்திரிகையிலுமே வேற எங்கேயுமே வேலைக்கு சேராமல் தினபூமி 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 தினபூமின்னு தான் அவர் வாழ்ந்தார். அப்பேற்பட்டவர் உடல் நலம் சரியில்லாமல் நாகர்கோவிலில் அந்த பக்கத்தில் இருக்கிற தோவாளை, தமிழ்நாட்டினுடைய பூ மார்க்கெட் அதுதான், அந்த தோவாளையில் அவர் இறந்து போனார். இங்கே காலம் போட்ட கணக்கு, இங்கே கடவுள் போட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த தினபூமி பத்திரிகை ஆசிரியர் அதிபர் மணிமாறன் சார் மதுரையிலிருந்து கிளம்பி காரில் தோவாளை போய் அவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தார். தன்னுடைய மகனோடு போய் அஞ்சலி செலுத்தியவர் அங்கே இருந்து அஞ்சலியெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு அந்த ஒரு உண்மையான ஊழியனுக்கு உண்டான இறுதி அஞ்சலியை செலுத்தி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி மதுரையை நோக்கி காரில் வந்துட்டு இருக்கும்போது சாத்தூர் பக்கத்தில், கோவில்பட்டி பக்கத்தில் நாலாட்டின் புதூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பைபாஸ் ரோட்டில் ஒரு பயங்கர விபத்து. அந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதுன்னு தலைப்பு செய்தி வரும் இல்லையா, அது மாதிரி கார் நொறுங்கி மணிமாறன் சார் தினபூமி பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராக, தலைமை செய்தி ஆசிரியராக, நிர்வாக ஆசிரியராக இருந்த திருநாவுக்கரசார் அவருடைய மரணத்துக்கு போய் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு, இறுதி அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப வரும்போது கார் விபத்து நடக்குது. மணிமாறன் சாரும் இறந்து போகிறார். ஒரு அப்பா இறந்து போனாக்க பையன் இறந்து போகிறதோ, ஒரு கணவன் இறந்து போனாக்க மனைவி இறந்து போகிறதோ அப்படிங்கிற விதிவசம், இயற்கை வசம் அப்படின்ட்டுலாம் நடக்கிறத நாம் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு உண்மையான ஊழியனும் அந்த உண்மையான ஊழியனுக்கான ஒரு உண்மையான முதலாளியும் ஒரே நாளில் இப்படி இறந்து போனதுங்கிறது இதுவரைக்க நான் கண்டது கூட கிடையாது. காலம் அப்படி ஒரு கணக்கை, பிணைப்பை போட்டு கொடுத்துருக்கு. சார் இன்னைக்கு பேனர் இதுதான் சார், இன்னைக்கு போஸ்டரில் இந்தந்த செய்தியை தான் சார் போஸ்டராக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் நியூஸ் எடிட்டர் திருநாவுக்கரசர் சார் அப்படிங்கிற கடுமையான உழைப்பாளி, அந்த தினபூமி பத்திரிகையினுடைய அதிபர் மணிமாறன் சாரும் மேலோகத்தில் போய் இப்படி தான் பேசிக்குவாங்களோ என்னமோ தெரியல. திருநாவுக்கரசரை பற்றி இன்னும் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம்.